ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனங்குட்டை சேனல். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதனால எங்கள் அம்மாவோட டெய்லி ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ பெருக்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க, எரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. இப்போ தண்ணி தெளிக்கணும். என்ன பண்ணணும்? இருக்கு பாரு. நம்மளுக்கு வந்துட்டு இது ஏன் எங்கள் அம்மா தினமும் எரிக்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு குப்பை சேர்ந்துச்சுன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பேட் வைப்ஸ் வந்துட்டு உருவாகும். அப்படின்றதுனால தான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இதை தினமே எரிச்சு போட்டுடுறாங்க. ஓகேவா? இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க புத்தகோயில். இதுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு தினமும் வந்துட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றுவோம். இன்றைக்கி நீங்கள் அதையும் தான் இந்த விழாக்கில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவையும் உங்களுக்கு வந்துட்டு ரிவீல் காட்டுறேன். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் காட்டினது கிடையாது, அதனால தான் இந்த வாட்டி காட்டிருக்கேன். எங்கள் அம்மாவோட டெய்லி ரொட்டீன் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த வேணா பார்த்துருப்பேன், நான் போட்டிருக்கேன். பட் வந்துட்டு எங்கள் அம்மா அதை வந்துட்டு பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு போட்டேன். அது வந்துட்டு ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு திஸ் இஸ் கிராண்ட் வைப். இதை வச்சு பரவாயில்ல, நம்ம நார்மலா ரெகுலரா எப்படி எங்கள் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் டிசைனாக கோலம் வரும். கோலம் முன்னாடி போகிறது கரெக்டு.
உனக்கு மட்டும் எப்படிம்மா இப்படி கோலம் வருதா? எனக்கு மட்டும் எப்படி வருதுன்னா அழகழகாக போடுறியா, அதனால கேட்டேன். இதை விட அழகெல்லாம் போடுறவங்க இருக்கிறாங்க. அப்படியா? நெக்ஸ்ட்டு சாமான் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் எப்படி வேலை செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டு இப்படி தான் வேலை செய்வோம். உங்களுக்கு வந்துட்டு இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் இடைவெளி விட்டுட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்றதுனால இனிமேட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியமாக தேவை. ஸோ உங்களுக்கு இந்த நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரே நிமிஷத்தில் இவ்வளோ சாமான். பிரியங்கா மீன் பாரு உயிரோடு இருக்கு. தண்ணியில் எடுத்து விட்டு பார்க்கலாம் மாமா. விடலாம் இதெல்லாம் கழுவிட்டு விடலாம். ஓகேம்மா. இதை கழுவி விடுறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியாக இருக்கு. கஷ்டமான வேலையா இருந்தா கூட இஷ்டமாக செஞ்சா அந்த வேலையே கஷ்டம் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே உயிரோட மீன் இருக்கு, அதை விட்டு பார்த்தாங்க. உயிரோட வதக்குது, நல்லா பாருங்க, சூப்பரா இருக்கு. தண்ணி விடுறதுனால தெரியல, தண்ணி ஆஃப் பண்ணிட்டு விட்டா நல்லா தெரியும். பிடிக்காம இல்லையா? ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு விட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்துட்டு வெளியே வந்துட்டு நழுவி விழுந்துருது. விழுந்தா அதை வந்துட்டு பிடிக்கூட முடியல, அதான் எடுத்து போட்டாங்க. ஸோ திருப்பி கயிறு கட்டி வச்சாச்சு. அதை உங்களுக்கு சமைக்கும் போது காட்டுறேன். அவள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுறோம் உடனுக்குடனே வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பாய்.